செல்வ கணபதியை ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு வருஷ காலத்துக்கு மேல அவர் பேசவே மாட்டாங்க. ஓகே. அவர் மீட் பண்ணவே மாட்டாங்க. கடும் அதிருப்தியில இருந்தாங்க. ஆனா சேலத்துல வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி நிற்கிறார் என்ற உடனே அவங்க பேசல. பிஏ விட்டு நீ தான் கேண்டிடேட், போய் வாழப்பாடி ராமமூர்த்தியை தோக்கடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரும் கடுமையா இதுதான் நமக்கு அரசியல் எதிர்காலம்னு சொல்லிட்டு கடுமையா போராடி வெற்றி பெற்றார். வாழப்பாடி ராமமூர்த்தியை தோற்கடித்தார். அந்த தேர்தலில் வாழப்பாடி ராமமூர்த்தி 1 லட்சம் கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீயா கொடுத்தார். அந்த தொகுதியில தான் எப்பவுமே வீழ்த்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு. அப்ப அந்த மாதிரி நமக்கு பிடிக்குது பிடிக்கல இது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த குடும்ப சொத்து அல்ல, இது எம்ஜிஆர் சொத்து. நீ ஒரு வழிபோக்கன். இப்பதான் அதிமுக எல்லாரும் அந்த லிஸ்ட்ல தானே சார் வருவாங்க. யாரு முன்னாள் அமைச்சர்கள் இருந்து பொறுப்புல வகிக்கிறவங்க. நாங்கெல்லாம் எம்ஜிஆரோடு உருவாக்கியவரோடு உறுதுணையாக இருந்து வளர்ந்து வந்தவர்கள். இப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் மாதிரி தான் ஆயிட்டீங்க ஏடிஎம்கேக்கு. சார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தாங்க சொல்றாரு. அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தானே சொல்றாரு. அப்ப இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த நோக்கம் பின்னுக்கு தள்ளப்பட்டு வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த இயக்கத்துக்கு நான் பொதுச் செயலாளராக தொடர வேண்டும், என்னோடு போட்டி போடுகிறவர்களை இந்த இயக்கத்துக்குள் பாஜக வந்து முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் அப்படின்னு அண்ணாமலை பேசுனதாகட்டும், இல்ல நயினா நாகேந்திரா தொடர்ந்து அதை சொல்றதாகட்டும். ஆனா அந்த ஒரு பக்கம் ஓபிஎஸும் அதை சொல்ல மாட்டேன்றாரு, டிடி தினகரனும் அதை சொல்ல மாட்டேன்றாரு. அப்படின்றப்ப அதெல்லாம் நீங்க எடப்பாடி பழனிசாமி அதையெல்லாம் கண்டிஷன் போடலாம். நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், இதை ஏற்றுக்கொண்டு இணைகிறவர்கள் இணையலாம். உங்களுக்கு பெரிய ஆதரவு எல்லாம் கிடையாது, 1 சீட்டு 2 சீட்டு கொடுப்போம், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க இந்த இடங்கள்ல இப்படி நீங்க பொறுப்பெடுத்து தேர்தல் பண்ணி ஒத்துக்குவாங்களா? நீங்க ஆஃபர் பண்ண வேண்டியது உங்களோட கடமை இல்லையா? ஆஃபர் பண்ண வேண்டியது உங்களோட கடமை இல்லையா? சரி, எடப்பாடி பழனிசாமி இதுக்கு சரின்னு சொல்லுங்க, நான் முடிச்சு தர்றேன், ஒருங்கிணைப்பை நான் முடிச்சு தர்றேன்,